கர்ணஃபி புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலி திருவுலா. பெண்கள் அறியாமை காலத்திலே அலைந்து திரிந்ததை போன்று இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பின்னால் அலைந்து திரிய வேணாம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போகும்போது கூட அவருடைய மனைவிமாரில் சிலரை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு ஹதீஸில் இருக்குது. அப்படி சென்ற பெண்கள் கூட அந்த போரில் யார் அடிபட்டு கிடக்கிறாங்களோ அந்த வீரர்களுக்கு காயத்திற்கு மருந்து போடுவதற்காக வேண்டியும் தாய்த்தவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக வேண்டி உதவி செய்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பெண்களை பார்த்தோன்னு சொன்னால் பொதுவாக இன்னும் சில ஜமாத்துகள் கூட பெண்களை போராட்டங்கிற பேரில் மக்களுக்கு முன்னால் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சரி, நம்ம பொதுவான இடங்களுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால், ஆண்கள் பார்க்க வேண்டி வருமான்னு கேட்டால் தாராளமாக போகலாம். ஏன்னு கேட்டால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆடை கொடுத்ததை எதுக்குன்னு கேட்டால் போகலாங்கிறதுக்கு தான். போவாட்டி தான் வேண்டியதில்லை, வீட்டில் உட்காந்துருவீங்கள முகத்தையும் கையையும் தவிர மற்றதை மறைச்சிக்கிட்டு போங்கன்ற எதுக்கு சொன்னது? வெளியே போகிறதுக்கு தான் சட்டம். வீட்டுக்குள்ளே இருக்க இந்த சட்டமா? அப்போ முகம் கையை தவிர மற்றதை மறைக்கணும்னு சொன்னால் வீட்டுக்குள்ளையா? அப்போ புருஷனோட இருக்கும்போது இருக்கணுமா? முகத்தையும் கையை தவிர மற்றதை மறைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு அவசியமாண்டா? இந்த சட்டமே எதுக்கு சொல்லப்பட்டது தான்? வெளியே போகும்பொழுது தான் இந்த சட்டமே. எந்த சட்டம்? வெளியே போகும்போது அந்நியர்களுக்கு முகம் கையை தவிர மற்றது தெரியாமல் மறைத்து கொள்ளுங்கள். பாப்பாவுக்கு முன்னாடி மறைங்கன்னு அர்த்தமா இதுக்கு? அப்போ எதுக்கு இந்த புர்காவை நீங்கள் போடுறீங்க? இப்போ வீட்டுக்குள்ளே உள்ளதுக்கு சட்டமாக இருந்தால் என்ன இல்லை, சட்டம் இந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கணும் ஆயிரம். அப்போ வீட்டுக்குள்ளே பெண்கள் இப்படி தான் இருக்குன்னு யாராவது பத்தவா கொடுத்தாங்களா? பாப்பாவுக்கு முன்னாடி, அண்ணனுக்கு முன்னாடி, தம்பிக்கு முன்னாடி இந்த முகம் கையை தவிர எல்லாத்தையும் மறைத்து கொண்டு இருக்கணும்னு சட்டம் இருக்குதா? அப்போ இந்த முகம் கையை தவிர மற்றதை மறைக்கணும்னு மதுகபுகளில் கூட அப்படித்தானே சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் எதுக்காக சொன்னாங்க? அவுட்டில் வர்றதுக்கு தானே சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே உள்ளதுக்கு அந்த சட்டம் சொல்லலையே. அப்போ அதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன விளங்குது? அந்த முறையாக அந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? நம்மளை அலங்காரம் செய்தவர்களாக வரக்கூடாது. அந்த விதியை சொல்லுங்க, நம்ம அறிவுரை சொல்லுவோம். அலங்கரித்து கொண்டு மேக்கப் போட்டுக்கொண்டு ஒரு மாதிரியாக அந்த சினிமா நடிகைகள் வர்ற மாதிரியான ஒரு தோரணையில் வரக்கூடாதுன்னு அது மார்க்கத்தில் உள்ளது. அது ஓகே, நாங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய கூட சொன்னோம், வளையல் போட்டால் கூட மேலே அப்படி மூடிக்கிறங்கிற அளவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய லிப்ஸ்டிக் போட்டு வராதிங்கன்னு என்ன செஞ்சோம், கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய கூட நம்ம சொல்லத்தான் செஞ்சோம். அந்த மாதிரி வச்ச நறுமணத்தை கூட என்ன செஞ்சோம், லிமிட் பண்ணி இன்னென்ன மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லத்தான் செய்கிறோம். அப்போ மார்க்கத்தில் என்ன இருக்குதோ அதை நம்ம சொல்லத்தானே செய்யணும். அதை நீங்கள் விளங்கிக்கிறணும். அது மாதிரி என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் காலத்தில் பெருநா தொழுகைக்கு மக்கள் வந்தாங்க. பெருநா தொழுகைக்கு வரும்போது அந்நியர்கள் பார்ப்பாங்க. அந்நியர்னா என்ன? அந்நியருக்கு மீனிங் என்ன? அதாவது சொந்தக்காரன் இல்லாத எல்லாரும் அந்நியர் தான் மார்க்கத்தில். முஸ்லீம் அல்லாதவன் அந்நியர் கிடையாது. முஸ்லீம் அந்நியர் தான், முஸ்லீம் அல்லாட்டம் அந்நியர் தானே. ஒரு பெண்ணுக்கு அந்நியர்னு சொன்னால் நம்ம என்ன விளங்கிட்டோம்? அந்நியர்னா நான் முஸ்லீம்னு விளங்கிட்டாங்க நிறைய பேர். அது கிடையாது. உங்கள் வாப்பா, உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன் இல்லாட்டி அவர் அந்நியர் தான். இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு நாங்கள் அந்நியர் தான். உங்களுடைய அண்ணன் தம்பி யாராவது இருந்தாலே தவிர, இந்த சபையில் உங்கள் அண்ணன் தம்பி புருஷன் யாராவது இருந்தாலே தவிர, அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேர் யார் உங்களுக்கு அந்நியர் தானே. அப்போ அந்நியருக்கு அர்த்தம் என்ன விளங்கிட்டாங்க? அந்நியர்கள் பார்க்குறார்கள்னு ஒரு லாஜிக் வைக்கிறாங்க. அந்நியர்னா என்ன? அப்போ முஸ்லீமா இல்லாட்டி அந்நியர், முஸ்லீம்லாம் ஒரே இதுண்டு ஆயிருமா? பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்நியர்னு சொல்வது யாருக்கு தான் சொல்லப்படுது? அதாவது யாரை திருமணம் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்கள தவிர பாக்கி எல்லாம் அந்நியர் தான். யாரை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்கள் அண்ணனை நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது, அவர் அந்நியர் இல்லை. உங்கள் தம்பியை நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது, வாப்பாவும் மகளும் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது, அம்மாவும் மகனும் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது. இவங்களை தவிர இங்கே ஒரு பெண் அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ஆம்பளை இருக்குது, இங்கே உள்ள எந்த ஆம்பளையும் அந்த பொண்ணு கட்டிக்கலாம்ல பெருமனா? அப்போ அந்நியர் தானே. அந்நியர் தான் கல்யாணம் பண்ணிக்கிற முடியும். வழங்குதா? கல்யாணம் யாரை பண்ணிக்கிற முடியும்? அந்நியர்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிற முடியும். அப்போ ஒரு புருஷன் இருக்கும்போது கண்ணாமல் இருக்கலாம். புருஷன் இல்லாத ஒரு பெண் இங்கே இருந்து இங்கே உள்ள யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிற நினைச்சா பண்ணலாமா கூடாதா? அப்போ அந்நியர் தானே பண்ணுமா? அந்நியரை பற்றி தான் கல்யாணம் பண்ண அனுமதிக்குது. அந்நியர் இல்லாட்டி அனுமதி கிடையாது கல்யாணம் பண்ண. அந்நியராக இல்லைன்னா என்ன இல்லை, உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அனுமதியே கிடையாது. அப்போ அந்நியர் பார்க்குறார்கள்ன்றது என்ன பார்வை வைக்கிறாங்க? அவங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் பார்க்குறது தான் அவங்க அந்நியர்னு விளங்கிக்கிறாங்க. மார்க்கத்தில் அப்படி இஸ்லாத்தில் பிரிக்கப்படவே இல்லை. அப்போ பெருநா தொழுகைக்கு சஹாபாக்கள், சஹாபி பெண்கள்லாம் இருக்கும் பொழுது அந்நிய சஹாபி ஆண்கள் அந்நிய சஹாபி பெண்களை பார்த்து தானே இருப்பாங்க. பெருநாளுங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் தானே உடுத்திட்டு தானே இருப்பாங்க. அப்போ அதை போய் பார்த்துருக்காங்களா இல்லையா? பெருநா தொழுகையில் எல்லாம் வந்தாங்களா இல்லையா? திடலான தொழுது இருக்கிறாங்க, தொழுதுட்டு போவாங்க வருவாங்க, பார்க்கத்தானே செய்வாங்க. 5 வேளை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, திரும்பி போனாங்களே. அவங்க வரும்போதும் போகும்போது ரோட்டில் பெண்கள் வந்துட்டு போனால் பார்க்கத்தானே செய்வாங்க. பள்ளிவாசலில் தொழுதுட்டு ஆண்களும் போகிறாங்க பெண்களும் போகிறாங்கங்கும் போது ஒருத்தர் கண்ணில் ஒருத்தர் படாமையாக போக முடியும்? ரசூலுல்லாஹ் காலத்தில் 5 வேளை தொழுகைக்கு நடக்கத்தான் ஜும்மாவுக்கு வரத்தானே செஞ்சாங்க. அப்போ அது மாதிரி இருக்கிறது. அது மாதிரி போர்க்களத்தில் கூட்டிகிட்டு போகும்போது என்ன செஞ்சாங்க?
காயம்பட்டவர்கள்லாம் தூக்கிட்டு வந்து சிகிச்சை பண்ணாங்க. போர்க்களத்தில் வந்து சாதாரண ஆடையை விட குறைந்த ஆடை தான் போட முடியும். முழுசாக ஒரு ஆடையை போட்டுட்டு யுத்தம் செய்ய கஷ்டமாக இருக்கும். வேட்டி உடுத்திட்டு போர்க்களத்துக்கு போக முடியுமா? முடியாது. மாலை இப்போ தடிக்கி விழுந்துருவோம். நம்ம போருக்கு போகிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், ட்ரெஸ்ஸுகள் பண்ணணும். அதுவே ஒரு ஆணை வந்து கொஞ்சம் கூட குறைய காட்டும். அந்த மாதிரி இடத்துலையே பெண்களை கூட்டிகிட்டு போய் சிகிச்சை பண்ணுறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. வீர விளையாட்டு விளையாடிய ஆண்கள் வீர விளையாட்டு விளையாடும்போது எப்படி விளையாடுவாங்க? விளையாட்டுக்கே உரிய ஒரு இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு தானே விளையாட்டு விளையாட முடியும். அதை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் நான் வந்து தலையை வைப்பேன். அவங்க அந்த வீர விளையாட்டு விளையாட ஆண்கள் விளையாடுறாங்கல்ல, அதை நான் பார்த்து ரசிப்பேன். போதுமான்னு கேட்பாங்க, நான் போதும்னு சொல்கிற வரைக்கும் அவங்க நிற்பாங்க. அதுக்கு பிறகு நான் என்னை அழைச்சிட்டு போவாங்கன்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்களே. அப்போ அந்நிய ஆண்களை தானே பார்த்துருக்குறாங்க, வீர விளையாட்டு விளையாடுறவங்கள. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கத்தில் வந்து இஸ்லாம் சொல்கிற முறையில் ஒரு பெண் ஆடை அணிந்து விட்டால் அந்த நிலையில் பார்ப்பது மேற்றே கிடையாது. எது தவறு, ஒரு காம பார்வையோடு அந்த மாதிரியான ஒரு பார்வை தான் தடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி பார்க்குறோம், பரவலாக பார்க்குறதுலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது. அந்த மாதிரி தானே கூட்டங்களில் பார்க்க முடியும். அப்போ இதை வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, விளங்காமல் அப்படி தடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கணும், இதெல்லாம் தவறு என்று சிலர் வந்து அந்த பிரச்சாரம் பண்ணுறாங்களே, இது தவறு என்று சொல்லக்கூடியவங்க எதெல்லாம் தவறுன்னு சொல்லணும், அவங்க மனைவியை அழைத்து கொண்டோ அல்லது 4 பெண்களை சேர்த்து கொண்டோ பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. அதில் இல்லை அண்ணன் மாமா மச்சம் தான் இருப்பானா, அந்நிய ஆளுக்கு இருக்க மாட்டாங்களாண்ணா. பஸ்ஸில் உள்ள 50 பேர் பார்க்க தானே செய்வாங்க. அதெல்லாம் போகக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? பஸ்ஸில் யாரும் போகாதீர்கள், ஏன்னா பஸ்ஸில் சொந்த கார் வச்சுருந்தா போங்க. சொந்த காராக இருந்தால் நம்ம லிமிட் பண்ணி ஏற்றிக்கிடலாம், நம்ம கார் தானே, நம்ம அண்ணன் நம்ம தம்பியோடு போய்க்கிடலாம். பொதுவான பேருந்தில் ஏறினா, பேருந்தில் நீங்கள் சொல்கிற அந்நியர்கள் இருப்பாங்க, மற்றவங்க இருப்பாங்க, பல மாதிரி இருப்பாங்க, எல்லோரும் சேர்ந்தானே பஸ்ஸில் போகிறீங்க. இப்போ அப்போ பஸ் ஸ்டாண்டில் நிற்போம், டீ குடிப்போம், கடைத்தெருவுக்கு போகிறோம், ஜவுளி கடைக்கு போகிறோம், ஜாமான் எடுக்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி அதுக்கெலாம் போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க, கடைகளுக்கு போகத்தானே செய்கிறாங்க. கடைகளில் போய் என்ன செய்கிறாங்க, எல்லாருமே அதை பார்க்கத்தான் செய்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கடைக்கு யாரும் போகாதீங்க நம்ம சொல்வதாக இருந்தால், கடைத்தெருவுக்கு ஒருவரும் போகாதீர்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். கடைத்தெருவுக்கு போகிறத வந்து நம்ம இது வரைக்கும் அவங்க நினைஞ்சதில்லை. கடைத்தெருவில் போகாதீர்கள், பேருந்தில் போகாதீர்கள், அந்த மாதிரியெல்லாம் சொன்ன. ஹஜ்ஜிக்கு போகக்கூடாது. ஹஜ்ஜிக்கு போகிறத நமக்கு எதை காட்டுகிறது, அவ்வளோ பெரிய டைட்டான கூட்டத்தில் வந்துக்கிட்டு ஆண்கள் பெண்கள் பார்க்கக்கூடிய, அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்து தானே மார்க்கம் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஹஜ்ஜிக்கு வராதிங்கன்னு மார்க்கம் சொல்லிடலாமே. இல்லை, இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் போய்கிட்டு தானே இருக்கிறோம். பார்க்குறது தான் மேட்ருன்னு சொன்னால் அது அங்கே நடக்குதா இல்லையா? ஹஜ்ஜில் உள்ளதை எடுத்து டிவியில் காட்டுறானா, நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ நம்ம என்ன விளங்கிறோன்னு, மார்க்கத்தில் இந்த ஹிஜாபு என்று நமக்கு தரப்பட்டு இருப்பதே அந்நிய ஆண்களுக்கு தான். இந்த முகம் கை மற்றதெல்லாம் உள்ளுக்குள்ள ஆண்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஹிஜாபே கிடையாது. அவங்க எப்படி பாப்பா அம்மாவுக்குள்ளே எப்படி வேணாலும் உட்காந்துட்டு இருக்கலாம், அதில் ஒரு மேற்றுமே கிடையாது. அந்நியர்களுடைய பார்வைக்கு தானே இந்த எல்லையை வகுத்து மார்க்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறோன்னு கேட்டால், நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வேணும். அதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஜமாத்தில் நடக்கக்கூடியவர்கள் சில பேர் ஹிஜாப் இல்லாமல் வர்றாங்களா, அதுக்குரிய அறிவுரையெல்லாம் சொல்லுங்கள். எங்களுக்கு அறிவுரையாக சொல்லணும். என்ன செய்யலாம் வேணும்னா, நம்ம அழைக்கிறோம், பொதுவாக அழைக்கிறோம், பல மாதிரி ஆளுக்கு வந்துடுறாங்க. அவங்க கூட்டத்தில் வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அறிவுரையை சேர்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அதை இன்னும் டபுள் மடங்கு சேர்த்து சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம். வழங்குற என்னென்ன மாதிரி மிஸ்டேக்குகள் வருதோ அதை சொல்லுவாங்க. அதில் டவுட் கேட்குற மாதிரி தெரியும் கொடுங்க. ஒருத்தர் அபூ மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கண் தெரியாத சஹாபி. அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி பக்கத்தில் அமர்ந்துருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை பார்த்து நீங்கள் உள்ளே எஞ்சி போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் கேட்குறாங்க, அந்த சஹாபிக்கு வந்து கண்ணு தெரியாது, அவர் தான் எங்களை பார்க்க மாட்டார் அப்படின்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அவரை பார்க்குறீங்கல்ல, நீங்கள் பார்க்குறது கூடாது, எஞ்சி போகணும்னு சொன்னாங்க. இது ஒன்று. அதே மாதிரி இன்னொரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புகாரியில் வந்து இன்று உள்ள நிலைமை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்கள் இன்று வெளியே வரக்கூடிய நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருந்தால் பள்ளிக்கு வருவதை தடுத்திருப்பார்கள் சொல்லி ஹதீஸ் வந்திருக்கு. இந்த 2 ஹதீஸ்க்கு என்ன விளக்கணும்னு சொல்லுங்கள். ரசூல் இப்போது பெண்கள் நடப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருப்பார்களே, ஆனால் அவங்களை ரசூலுல்லாஹ் தடுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயகி சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. இது வந்து ஹதீஸ் கிடையாது. ஹதீஸ்னால என்ன அர்த்தம் நீ விளங்கிக்கிறேன்னு, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு, ரசூலுல்லாஹ்வுடைய செயல், ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம். மற்ற யார் சொன்னது என்னவாகாது, ஹதீஸ் ஆகாது. ஆயிஷா நாயகி சொன்ன அபிப்பிராயம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அபிப்பிராயம் தப்பு. ஏன் தப்புங்கிறோம், ரசூலுல்லாஹ் வந்து காலத்தையும் சூழ்நிலையும் பார்த்துக்கிட்டு சட்டம் வகுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அல்லாட்டிருந்து வர்றது சொல்கிறது அங்கே அதிகாரம்.
அல்லாஹ்வுக்கு இது தெரியும்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு தான் தெரியாது. எது தெரியாது? இந்த காலத்து பெண்கள் இப்படி மாறிவிட்டார்கள் என்பது யாருக்கு தெரியாது? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்குமா தெரியாது? சட்டத்தை அல்லாஹ் தானே தந்தான். இந்த காலத்தை அனுசரித்து அல்லாஹ் சொல்லியிருப்பானா இல்லையா சட்டம்? அப்போ அந்த மார்க்கத்தின் சட்டம் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கும் பொழுது அந்த ஒரு அடிப்படையில் ஆயிஷா நாயகி புரிந்து கொள்வதில் தவறிழைத்திருக்கிறார்கள். என்னமோ ரசூலுல்லாஹ் சொந்தமாக சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்க விருப்பப்படி எல்லாம் சட்டம் வகுத்தார்கள்ங்கிற கருத்து அதில் வருகிறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேரக்டரையும் அவங்களுடைய ரிசாலத்தையும் குறைத்து காட்டக்கூடிய வகையில் இது இருக்கிற காரணத்தினால அவங்க ஏதோ அவங்க சொன்னது அல்லாட்ட அவங்க பதில் சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் இது ஆத்தன்டிக்க நம்ம எடுத்துக்கிற முடியுமா? அப்போ ஒன்றுக்கு இப்படி சொல்லலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் உதாரணமா இப்போ நம்ம வந்து பிரயாணத்தில் நம்ம போகிறோம். பிரயாணத்தில் போகிறவங்க 4 ரக்காத்து 2 ரக்காத்தை தொழுவலாம். இது ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள சட்டம். இப்போ இதுக்கு இதே மாதிரி நம்ம சொல்லலாம். ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் இருந்திருப்பார்களே ஆனால் பிரயாண தொழுகை நீக்கியிருப்பார்கள். ஏன்? அந்த காலத்தில் பிரயாணம் கஷ்டம். ஒட்டகத்தில் ஏறி அதில் ஏறி ஒரு ஊருக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த தொண்டிலேருந்து நான் தேவட்டிக்கு ப்ரோக்ராம் பண்ணுறாத நேற்று புறப்பட்டுருக்கணும். அப்போ தான் நான் வந்து என்ன செய்ய முடியும்? மாட்டு வண்டியில் புறப்பட்டு சேர முடியும். அப்போ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்ததுக்காக 2 ரக்காத்து சலுகை கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ ஃப்ளைட்டில் போய் என்ன செய்யறான்? 4 மணி நேரத்தில் 4000 கிலோமீட்டர் ஓடி போயிடுறான். அப்போ இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? நீ ஃப்ளைட்டில் போனாலும் சட்டம் மாறுமாங்கிறேன். நீ ஃப்ளைட்டில் போகணும், எதில் வேண்டாலும் போனாலும் ரசூலுல்லாஹ் ஒரு சட்டம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் பின்னாடி எந்த மாற்றம் வந்தாலும் சட்டம் மாறாது. ஏன்? சட்டம் ரசூலுல்லாஹ் தந்தது இல்லை, சட்டம் அல்லாஹ் தந்தது. ரசூலுல்லாஹ் வழியா அல்லாஹ் தந்தான். ரசூலுல்லாஹ் சுயமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொன்னது இல்லை. கண்டுபிடிச்சு சொல்லி இருந்தால் நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்ற இருக்க மாட்டோம். வாங்கி சொன்னதுனால தான் ரசூல். நம்ம ரசூல் எதுக்கு சொல்கிறோம்? எதுவுமே மா என்துக்கு அனில் ஹவா, மனோ இச்சைப்படி அவர்கள் பேச மாட்டார்கள். இன்ஹுவ இல்லா வஹி யூஹா, அறிவிக்கப்படுகிற வஹியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பேசுவது எல்லாம் அங்கிருந்து வாங்கி அல்லாஹ்விடமிருந்து வாங்கி சொல்கிறார்கள். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? பெண்கள் என்ன மாதிரி மாறி போனாலும் சரி சட்டம் மாறவே மாறாது. உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எந்த மாதிரி இப்போ உதாரணமாக நவீன காலத்தில் இருந்திருக்கிறோம். இப்போ இந்த காலத்தில் என்ன செய்யணும்? இப்போ ஒரு பள்ளிவாசலில் பேசி மாமெல்லாம் வைக்கிற கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம்? தேவட்டையில் உள்ள 10 பள்ளிவாசலையும் கூடி ஒரு பள்ளியில் இமாம் வச்சுக்கிடுவோம். மற்ற பள்ளியெல்லாம் வந்து ஆடியோ என்ன செய்வோம்? மைக் செட்டை போட்டு விட்டு அதை அப்படி கேட்டு தொழுவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இந்த காலத்தில் இருந்தால் அப்படி சொல்லி இருப்பார்கள் நம்ம சொல்ல முடியுமா? மைக் இல்லாத காலத்தில் அந்த சட்டத்தை சொன்னார்கள். இந்த காலத்தில் என்ன செய்ய முடியும்? ஒரு பள்ளி மக்காவில் உள்ளதை பின்பற்றி தொழுவலாமா? இப்போ மக்காவில் உள்ள டிவியில பார்த்து கொண்டு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், பேசிமாவும் பள்ளிவாசல்லாம் தேவையில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார்கள் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னது தான் சட்டம். அப்படி இருந்தால் இப்படி ஆயிருக்கும், இப்படி இருந்தால் அப்படி ஆயிருக்கும் என்று அது அபூபக்கர் சித்திக்கு சொன்னால் நம்ம ஏற்றுக்கிற முடியாதுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தகுதி குறைஞ்சு போயிடுது. இப்போ அவங்க என்னமோ இட்டுக்கட்டி சொன்ன மாதிரியும் அவங்களா இஷ்டத்துக்கு காலத்து சூழ்நிலையும் பார்த்துக்கிட்டு சட்டம் வகுத்த மாதிரின்னு சொன்னால் அந்த ரசூலுங்கிறதுக்கே மரியாதை இல்லாமல் போய் விடுகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மதிப்பை குறைக்கக்கூடிய வார்த்தையை யார் சொல்லியிருந்தாலும் சரி நமக்கு ரசூல் ஃபஸ்ட்டு. மற்ற எல்லாரையும் யார் ஃபஸ்ட்டு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு. அவங்க அப்படி சொன்னவங்க கிடையாது. மக்கள்லாம் மாறுவதற்கு தகுந்தவாறு சட்டத்தை மாற்றக்கூடியவர்களாக அவர்கள் அனுப்பப்படவில்லை. சொன்னதை அப்படி திருப்பி சொல்லக்கூடியவர்களாகத்தான் அனுப்பப்பட்டார்கள் விளங்கிக்கிறேன். அது வந்து ஆயிஷா நாயகி சொன்னது ஹதீஸ் கிடையாது, அது ஆத்தன்டிக் கிடையாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, சட்டமாக ஆகாது. அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு அம்மாவுடைய கருத்து. அப்படி சொன்ன ஆயிஷா நாயகி அப்போ ஏன் மக்களெல்லாம் திரட்டிக்கிட்டு போருக்கு போனாங்க? அதில் முரண்பாடு பாருங்கள். அவங்களுடைய இதிலேயே விமர்சனத்தில் என்ன வருதுன்னு அவங்க முரண்படுறாங்க. இப்படி சொன்ன ஆயிஷா நாயகி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக ஒரு படையை திரட்டிக்கிட்டு போய் இந்த பக்கமும் சஹாபாக்கள் அந்த பக்கமும் சஹாபாக்கள் கொண்டு நிப்பாட்டி நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அந்த போரில் கொல்லப்பட்டு ஆயிஷா நாயகி தரப்புலையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு தரப்புலையும் நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்களே. இப்படியெல்லாம் இருந்தால் ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சுருப்பாங்கன்னா இதுக்கு யார் இப்போ விமர்சனம் பண்ணுறது? இப்போ அதனால் என்ன விளைக்கிறேன்? அவங்கவுங்க மனசில் பட்டதை சொல்லுவார்கள். சொன்னது அவங்க நம்ம கரெக்டாக செய்யணும்னு நினச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னும் அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் வருவார். 2 மனைவிமார்கள் வந்து இருக்கும்பொழுது 2 மனைவிமார்களோட ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஒருத்தர் கண்ணு தெரியாத வருவார். வந்து என்ன செய்வாங்க? இப்போ நீங்கள் உள்ளே போயிருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ அந்த மனைவிமார்கள் சொல்லுவாங்க, அவர் குருடர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்பாங்க, அஃப அம்யாவானி அன்துமாலா துபுசிரானி, அப்போ நீங்கள் 2 பேரும் குருடிகளா? அவர் பார்க்க மாட்டீங்களா? அவர் குருடராக இருந்தால் உங்களுக்கு பார்வை இருக்குதே, நீங்கள் அவரை பார்ப்பீங்க தானே, உள்ளே போங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க, உள்ளுக்குள்ளே அனுப்ப சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க.
இது வந்து இது இந்த மேட்ரு ரெண்டாவது சரியில்லாத மேட்ரு இருந்தாலும் இதை எடுத்து வைப்பதாக இருந்தால் இதிலிருந்து என்ன சட்டம் போடணும்? ஆம்பளை தான் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன்னா இதில் உள்ள சட்டம் இதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் பொம்பளை ஆம்பளையை பார்க்குறது தானே மேட்ருங்க. அவர் குருடர் பார்க்க மாட்டார். அப்போ ஆம்பளை நம்ம வெளியே போனால் ஜன்னல் வழியே பொம்பளை பார்க்க தானே செய்கிறாங்க எட்டிட்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பெண்கள் நம்மளை பார்ப்பார்கள், அதனால் ஆம்பளை எல்லாம் வீட்டில் உட்காருங்க, பொம்பளை இருக்கிற வீடுகள் பக்கம் போகாதீங்கன்னு சொல்லுவோம். அப்படி தானே வரணும். சட்டப்படி பார்த்தா இதில் வந்து பெண்கள் வெளியே போகிறது தடுக்கிற மாதிரியே இல்லை இந்த செய்தி. ஆம்பளை வெளியே போகிறது தடுக்குது. ஏன்? நீங்கள் வெளியே போயிட்டு நீங்கள் பார்க்காம தலையை குடிஞ்சு போயிட்டு இருப்பீங்க, பொம்பளை இப்படி எட்டிட்டு ஜன்னல் வழியாக பார்த்தா, அதனால என்ன செய்யுங்க? ஆம்பளை யாரு? இந்த ஹதீஸின்படி சட்டம் சொல்வதாக இருந்தால் சொல்லணும். ஆனால் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் கிடையாது. இந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் தரத்தில் வந்து கோளாறு உள்ள ஒரு ஹதீஸ். அறிவிப்பாளர் பெயர் எனக்கு நினைவு இல்லை, ஆனால் கோளாறு உள்ள ஹதீஸ் என்பது நம்ம ஏற்கனவே நினைஞ்சிருக்கிறோம். அல்ஜன்னத் பத்திரிகையில் ஏற்கனவே ஆசிரியராகவும் எழுதியிருக்கிறோம், நம்மளுடைய இணையதளத்தில் இதை போட்டிருக்கிறோம். இது ஆதாரம் இல்லாத ஹதீஸ். ஆனால் எது ஆதாரம் உள்ளது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகிய வீர விளையாட்டு நடக்கும்போது பார்க்க வைத்தார்கள். சாதாரண ஒரு ஆம்பளை வந்து இப்படி சொன்னாங்கன்னு இந்த ஹதீஸ் சொல்லுது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, வீர விளையாட்டு நடக்கும்போது பார்க்க வைத்தார்கள். அவங்க ஆயிஷா நாயகிய அபிசினிய வீரர்கள் வந்து அம்பு எய்து விளையாடும் பொழுது போர்க்களத்தில் அழைத்து சென்று போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களோடு சேர்ந்து பங்கெடுக்கிறத பார்க்க வைத்தார்கள். பெருநாள் தொழுகையில் பார்க்க வைத்தார்கள், 5 வேளை தொழுகையில் பார்க்க வைத்தார்கள், ஜும்மாவில் பார்க்க வைத்தார்கள். அப்போ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்துருக்கும் பொழுது இதை பலவீனமான ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க? இதை சொல்கிறாங்க. இது ஒன்று தான் ஆதாரமாக சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் கூட இது வந்து ஆம்பளை பொம்பளை பார்க்கக்கூடாதுங்கிறது தான் அதில் வருது. அந்த ஹதீஸ் படி ஆதாரம் இல்லை. பொம்பளை ஆம்பளை பார்க்குறத பற்றி அது மேட்ரு வரவே இல்லை, சரியான ஹதீஸும் இல்லை. அதுக்கு டீட்டெயில் வேணும்னு சொன்னால் அதனோட அறிவிப்பாளர் என்ன ஏதுங்கிறத நினைவில் அந்த பேர் மட்டும், எந்த அறிவிப்பாளர்னால கோளாறுங்கிறது யாபத்தில் இல்லை, ஆனால் டீட்டெயிலில் இருக்குது. நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டு போட்டால் போதும், உங்களுக்கு அந்த குறிப்போட எழுத்தோடு என்ன செய்யணும்? அந்த ஹதீஸ் மூலம் அறிவிப்பாளர் என்ன கோளாறு, யார் யாரெல்லாம் அந்த விமர்சனம் பண்ணியிருக்கிறா அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.